ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஆட்டுக்கு நம்ம என்னென்ன வேக்சின் போடுறோம், அது எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு 2 வேக்சின் தான் முக்கியமாக போடுறோம். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு போடுற முக்கியமான வேக்சினு இந்த வேக்சின் போடுவோங்க. சிடிடி அப்படிம்பாங்க, ஈடின்னு ஷார்ட்டாகவும் சொல்கிறாங்க. கிளாஸ்ட்ரிடியம் பர்ஃபிரிஞ்சன்ஸ் அண்டு டெட்டனஸ் வேக்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இன்ஜெக்ஷன் வந்து காமனாக போடுவோங்க. இது பார்த்திங்கன்னா எதுக்காகனா, மெயினாக நம்ம இந்த மழை காலங்கள்லாம் ஆடுங்கள் நல்லாவே இருக்கும், திடீர்னு ஏதாவது தீனி சாப்பிட்டும். பச்சை தீனிங்கள்லாம் நம்ம கொடுத்தோம்னா களியும் ஒரு நாள் 2 நாள்லேயே டெத் ஆகிடுங்க. அதிகமாக குட்டிங்கெல்லாம் அதிக இழப்பு வரும். ஸோ அதுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா இந்த வேக்சின் போட்டோம்னா ப்ரிவெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மழை காலங்கள்லாம் மண்ணிலேருந்து வர ஒரு சில வைரஸ் கிருமிங்க வந்து வைரஸு பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு காமனாக ஆடுங்களோட குடல் பகுதியெல்லாம் அஃபெக்ட் ஆக்கி சடனாகவே டெத்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுதுங்க. அதை நம்ம மாட்டு பண்ணையில் முக்கியமாக போட வேண்டிய வேக்சின், ஃபஸ்ட் லைன் வேக்சின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேக்சின் தான். கிளாஸ்ட்ரிடியம் பர்ஃபிரிஞ்சன்ஸ் அண்ட் டெட்டனஸ் வேக்சின். ஈட்டின்னு நம்ம கேட்டோம்னாலே கொடுப்பாங்க. 100 ml வருங்க, 100 ml வரும். ஒரு ஆட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா 2 ml போடுவோங்க. 2 ml எப்படி போடுவோம்னா சப்கூட்டீனியஸ் அப்படின்ற இதில் நம்ம போடுவோம். தோலில் நம்ம அண்டர் த ஸ்கின் அப்படின்ற மாதிரி போடுவோங்க. தோலுக்கு அடியில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்ம வழக்கமாக நம்ம சதையில் போடுற மாதிரி ஐஎம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராமஸ்குலருங்கிற மாதிரி போடக்கூடாதுங்க. சப்கூட்டேனியஸ் அப்படின்ற மாதிரி போடணும். தோலுக்கு அடியில் போடுற மாதிரி போடணுங்க. இந்த இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முறை போட்டோம் அப்படின்னா அடுத்த டோஸ் வந்து ஒரு 30 நாள் கழித்து 2வது டோஸ் போடணுங்க. அடுத்தது வருஷத்துக்கு ஒரு முறை டோஸ் போட்டோம் அப்படின்னாலே போதும். இதே நம்ம சினையாடுங்களுக்கெலாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் சினையாடுங்களாக இருக்குதுன்னா அப்போ குட்டிங்களுக்கு போட தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா குட்டிங்களுக்காக போடணும்னா ஒரு 2 மாதத்து குட்டிங்க, 1.5 மாதம் 2 மாதம் ஆன குட்டிங்களுக்கு நம்ம போடலாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் வேக்சின் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இதுதான் நண்பர்களே. ஈடி இன்ஜெக்ஷன் வேக்சின் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. நம்ம இதை போட்டோம் அப்படின்னாலே பெரும்பாலும் ஆடுகள் வந்து ப்ராப்ளம் வராது, இழப்புகள்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். அடுத்த இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பிபிஆர் அப்படின்றது போட சொல்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு டைம் பிபிஆருங்கிறதும் போட்டோம். ஸோ இது வந்து அந்த துள்ளு மாதிரி இந்த மாதிரி வியாதிகள் அப்படின்னு நினைக்கிறேன், கோமாரி மாதிரி ஆடுகளுக்கும் ஒரு இது வரும் போல் இருக்குது, அதுக்காக போட சொல்கிறாங்க. இதுவும் ஒரு 1 ml வந்துட்டு அதேமாதிரி ஸ்கின்னில் தான் போட சொல்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு டைம் போட்டோம், பட் அதுக்கப்புறம் போடலை. ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டில் இருந்தால் இன்னொரு ஆடுகளுக்கு பரவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரே இடத்துல பண்ணையில் தான் வச்சுருக்கோம், நம்ம ஆடு வெளியில் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னா பெரும்பாலும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா வெளியிலேருந்து ஏதாவது ஆடுகள் புதுசாக நம்ம பண்ணைக்கு வருது அப்படின்னா தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம இடத்துல இருக்க ஆடு வெளியில் எங்கேயும் போகலை, நம்ம புதுசாக எதுவும் வாங்கிட்டு வரல அப்படிங்குமோ இதனோட இன்ஃபெக்ஷன் ரேஷியோங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஒரு டைம் மட்டும் போட்டேன், அதுக்கப்புறம் போடலைங்க. பட் ரெகுலராக போட்டுக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நம்ம மெயினாக போடுறது இந்த ஈடி வேக்சின், அடுத்தது சேஃபுக்கு இந்த பிபிஆர் போட்டுக்கலாம். இது 2 தான் நம்ம போட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காமனாக இங்கே என்ட்ரோஃப்ளாக்சின் இன்ஜெக்ஷன் வச்சுருப்போங்க. குட்டிங்கெல்லாம் கழியுது, ஆடுகள்லாம் கழியுதுன்னா என்ட்ரோஃப்ளாக்சின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கெலாம் நம்ம இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு பதிலாக சிரப்பாக கொடுத்துக்கலாம். நம்ம சிரப் என்ட்ரோஃப்ளாக்சினும் இருக்குது. காமனாக நமக்கு பண்ணையில் அதிகமாக பிரச்சனை வருதே குட்டிங்க கழியுங்க. ஸோ அதுக்கு இந்த என்ட்ரோஃப்ளாக்சின் சிரப்பு எல்லாம் இன்ஜெக்ஷன் அதை நம்ம போட்டுக்கலாம். குட்டிங்களுக்கெலாம் சிரப் கொடுத்துக்கலாம். பெரிய ஆடுகள் கழியுதுன்னா நம்ம என்ட்ரோஃப்ளாக்சின் இன்ஜெக்ஷனாக போட்டு விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூச்சி மருந்து, குடல் புழு நீக்கத்துக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்குறோங்க. அல்பெண்டசோல் இருக்குது, இது ஃபென்பெண்டசோல்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வெயிட் இருக்க குட்டிக்கு 5 ml அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுதாங்க காமனாக யூஸ் பண்ணுறது. மெயினாக நம்ம இந்த 4 வகையான மருந்துகள் தான் நம்ம பண்ணையில் நம்ம வச்சுருக்குறோம். அவசியம் நமக்கு தேவையானது இதுதாங்க. ஈடி, பிபிஆர், என்ட்ரோஃப்ளாக்சின், அடுத்தது பூச்சி மருந்துங்க. இதை வச்சுட்டு இருந்தோம்னாலே நமக்கு போதுமானது. அடுத்து ஏதாவது காய்ச்சல் வருது அப்படின்னா பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, நன்றி. திரும்ப அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.